ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஹார்லிக்ஸ்லாம் போட்டு வந்து கொடுக்குறாரு. நம்ம கோபி கிச்சன் பக்கமே போனதில்லை, இப்போ புதுசாக போகிறீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு பாட்டி அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு மாத்திரையெல்லாம் போட்டு அமைதியாக இருக்காங்க. கோபி ஒரு போயிட்டு வெளியே கிளம்பி போனதுக்கப்புறம் கால் மேலே கால் போட்டு பாட்டு கேட்குது. கிளவி கிளம்புன காலத்தில் இவ்வளோ நடிப்பியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ராதிகாவுக்கே டஃப் கொடுக்குற நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ராதிகா அம்மாவும் தெரியுதா இப்போ கிளவியை பற்றி, அதை முதல்ல விரட்டி ஒன்று இங்கேருந்து அப்படின்னு அவங்க ஒரு பக்கத்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பிட சொன்னால், அதாவது ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சுகரு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிங்கி வைக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கத்து பிடிங்கி வச்சதுக்கு கோபிக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க. ஃபோன் அடித்து என் சாப்பிட்ற தட்டை பிடிங்கிட்டான்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் கோபி தலையும் புரியாமல் வாழும் புரியாத நம்ம ராதிகாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ராதிகா மேலே கோவம்லாம் வருமா கோபி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என் பேபி அப்படி பண்ண மாட்டலாம், பேபி அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி சொல்லிட்டு இவங்க இங்கே அப்படி இந்தியா பாகிஸ்தான் போகிற மாதிரி நடந்துருக்கு. ஐயோ இந்த கிளவி கூட குப்பை கொட்ட முடியலையேன்னு சொல்லிட்டு ராதிகா ஒரு பக்கத்து திணறாங்க. இப்போ தெரியுதா பாக்கியா இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எழில் வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு நான் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்துக்கிட்ட வந்து சொல்ல, தாத்தா வந்து கட்டி பிடிச்சி பேராண்டிடா நீ ஏன் பேராண்டிடா நீ சாதிப்படான்னு சொல்லிட்டாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்தை பாட்டிக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு மாற்றி ஃபோன் அடிக்கிறாங்க. எடுக்கவே இல்லை. அப்புறம் எழில் ஃபோன் அடிச்சு எடுத்து பாட்டி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே நான் டேரக்டர் ஆகிட்டேன், செகண்ட் படம் வந்துட்டு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே பாட்டிக்கு செம்ம ஹாப்பிங்க. அது மட்டும் இல்லைங்க, மறுபடியும் கால் மேலே கால் போட்டு எனக்கு காஃபி எடுத்துருவா, எனக்கு டீ எடுத்துருவான்றாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ என்ன இப்போ கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவோட அம்மா வந்து கேட்க, நான் இதுக்கப்புறம் டேரக்டரோட பாட்டி மரியாதை கொடுத்து என்கிட்ட பேசுறீ அப்படிங்கிறாங்க. ஐயோ இந்த கிளையோட அலப்பறை தாங்க முடியலையேன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.